ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ ஊளி மீன் வாங்கியிருக்கேன். இதில் நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும், அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் ரொம்ப சூப்பரான மீன் இது. நம்ம வாங்கின மீனை கல் உப்பும் மஞ்சளும் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்கள் 30லிருந்து 40 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக மீன் குழம்புக்கு நம்ம எப்பயுமே புளி ஊற்றி தான் செய்வோம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியையும் அதே மாதிரி போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. எப்பயுமே குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் சூடாகவும் அதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு எப்பயுமே வெந்தயம் சேர்த்து செய்யுங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம உரித்து வச்சுருக்கிற 10 பல் பூண்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கி வரவும் நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாகவே உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்குற மாதிரி சிம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்போயே சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கவும் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்பயுமே மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக வரும். அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோட அந்த புளி கரைசலும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வத்துற ஸ்டேஜுக்கு வரும்போது 2 டம்ளர் அளவு தண்ணி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீனை சேர்க்க போகிறோம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா கொதிக்குது. பார்த்திங்கன்னா நல்லா ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். மீன் உடஞ்சிடாமல் அப்படி லேசாக கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும். மீன் எப்பயுமே சீக்கிரமே வெந்துடும். பாருங்கள், ஓரங்கள்லாம் ரொம்ப அழகாக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. குழம்புமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.